அன்புடையீர் 1947 சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரையிலும் இன்றைய இந்திய இராணுவ பலம் அதனுடைய வளர்ச்சி குறித்து சில விவரங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1947 நம்முடைய தரைப்படை இராணுவம் வெறும் 4 லட்சம், இன்றைக்கு 17 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 4200 கவச டாங்கிகள் மட்டுமல்லாது இந்தியா அணு ஆயுதம் கொண்ட நாடு என்பதை உலகே அறிகின்ற வகையில் நாம் ஆயுத பலம் பெற்றிருக்கிறோம். நமது நாட்டில் 180 இடங்களில் அணு ஆயுத போர் முனையாக தயார் நிலையில் வைத்து பாதுகாத்து வருகிறோம் என்பது பெருமைக்குரிய செய்திதான். விமானப்படையிலே 11,000 பேர் அன்று இருந்தார்கள். இன்றைக்கு 1,43,000 பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் விமானப்படையிலே இருக்கிறார்கள். உலகிலே விமானப்படையில் 4வது வலிமையான படை நம் இந்திய படைதான். 2300 யுத்த விமானங்களை கைவசம் வைத்திருக்கின்றோம். அதே போல ராஃபேல், தேஜஸ் வகையிலான 520க்கு மேலான போர் விமானங்களும் 900 ஹெலிகாப்டர்களும் நம்மிடம் இருக்கின்றது. கடற்படையிலே வெறும் 14,000 அன்று இருந்தது. இன்றைக்கு 1,40,000 கடற்படை வீரர்கள் இருக்கின்றார்கள். போர்க்கப்பல்கள் காயலான்கடை கப்பலை போல 32 வைத்துக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2025 நவீனமான ஆயுதங்களோடு 180 போர்க்கப்பல்களை நாம் கைவசம் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல நாடுகளுக்கு 22,000 கோடி மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருகின்றோம். அதேபோல இந்தியாவும் 1,50,000 கோடிக்கு நவீன ஆயுதங்களை இறக்குமதியும் செய்து வருகின்றோம். தரை வழியாக, கடல் வழியாக, ஆகாய மார்க்கமாகவும் அணு ஆயுதங்களை ஏவி எதிரிகளை தாக்குகிற வல்லமை படைத்துள்ளது நம்முடைய பாரத நாடு. ஒவ்வொரு ஆண்டு 36 நாட்டு இராணுவ வீரர்களுக்கு மலைகள், விண்வெளி, கடல்வெளி யுத்த பயிற்சிகளையும் கற்றுத்தருகின்றோம். 1947 காலகட்டம் நாடே வறுமையிலே மூழ்கி அழுத காலத்திலே பசி, பட்டினி, பல்வேறு நோய்களோடு இந்திய விடுதலை கிடைத்தது என்ற காலம் இருந்தது. இன்றைக்கு வாடிய நாட்கள் தொலைந்துவிட்டது. வறுமையும் சிறுமியும் மறைந்துவிட்டது. இந்தியாவின் புகழும் மதிப்பும் உயர்ந்துவிட்டது. எங்கும் உறவிற்கு கரம் நீட்ட பல நாடுகள் அமைதியோடு அந்த அற்புத கொள்கைகளை அமுல் நடத்திட இந்தியா சமாதான புறாவை கரம் நீட்டி வரவேற்கிறார்கள். தன்னலம் கருதாத தலைவனாக ஓயாது உழைத்த ஜவஹர்லால் நேருடைய சமாதான புறா இன்று உலகெங்கும் இந்தியாவின் பெயர் சொல்லி பறந்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த இராணுவ நடவடிக்கையாக உலகமே உதட்டிலே விரல் வைத்து வியந்து பார்த்தது. இந்தியாவுடைய அரசியல் தலைமை இராணுவத்தோடு நெருக்கமாக ஒத்துழைப்பை நல்கியது. இந்தியாவினுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பார்த்து உலக நாடுகளெல்லாம் வியந்து வியந்து பாராட்டின. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவசம் பாகிஸ்தானின் ட்ரோன்களை நடுவானில் துல்லியமாக தாக்கி அழித்தன. பிரமோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை துவம்சம் செய்தன. ரஷ்ய தயாரிப்பான S-400 ஏவுகணைகள் மூலம் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருந்த பாகிஸ்தானுடைய உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இவ்வளவு தொலைவில் பறந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துகின்ற அளவிற்கு இந்தியா துல்லியமான இராணுவ தாக்குதலை நடத்தியது கண்டு உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று அதிசயிப்போர் உண்டு. பாகிஸ்தான் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்திய எல்லையை கூட நெருங்க முடியவில்லை என்பது மாபெரும் சாதனையாக உலகமே வியந்து பார்க்கின்றது. மிக முக்கியமான செய்தி, விரைவில் இந்தியா இராணுவ பலத்தில் ஒரு உயரிய இடத்தை பிடிக்கப் போகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டில் இஸ்ரேல் இராணுவம் அயன் டோம் என்கின்ற வான் பாதுகாப்பு கவசத்தை நிறுவியது. எதிரிகளுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை அயன் டோமில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் நடு வானத்தில் அழித்துவிடும். இதை அடிப்படையாக வைத்து இந்தியாவுடைய வான் பாதுகாப்புக்காக சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்பட உள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஆகாஸ்தீர் என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை நாம் பயன்படுத்தினோம். இந்த ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவசம் S-400 ஏவுகணைகள், பிருத்வி, ஆகாஷ், S-125 பெசோரா ஸ்பைடர் ஆகிய ஏவுகணைகள் இணைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பொருத்தப்பட்ட 107 வாகனங்கள் எல்லை பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்தது. இத்தோடு ரடார்கள், சென்சார்கள், உளவு செயற்கைக்கோள்களும் இணைக்கப்பட்டிருந்தது. இந்திய வான் பரப்பில் எதிரினுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் நுழையும் பொழுதே ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவசத்திலே அது பதிவாகும். எதிரினுடைய ஆயுதம் என்ன, அதற்கு எந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்பது எல்லாம் ஆகாஸ்தீரை தீர்மானித்து சில நொடிகளில் கணக்கிட்டு தகவல்களை அளிக்கும். அதன்படி எதிரினுடைய
எதிரினுடைய வான்வெளி தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்படும். அடுத்த கட்டமாக ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவச திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு சுதர்ஷன் சக்கர வான் பாதுகாப்பு கவசம் சுதர்ஷன் சக்கரா திட்டம் நாட்டின் மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு மையங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு உதவி செய்யும். இது சென்சார்கள், ஏவுகணைகள், கண்காணிப்பு சாதனங்கள், செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் ஆகியனுடைய ஒருங்கிணைந்த கலவையாகும். இதன் மூலம் எதிரினுடைய தாக்குதல் முறியடிப்புடன் துல்லியமான எதிர் தாக்குதல் மேற்கொள்ள முடியும் என்கின்ற அளவில் இந்த திட்டம் 10 ஆண்டு காலத்தில் நிறைவேறி இருக்கிறது. எனவே இந்தியா நம்முடைய 100 ஆண்டு கால சுதந்திர தினம் கொண்டாடுகிற பொழுது உலகில் முதன்மையான இராணுவ பலம் கொண்ட நாடாக அது பரிணமிக்கும் என்பதில் அச்சமில்லை. நன்றி, வணக்கம்.